ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த மாதத்திற்கான செய்தி செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்குகிறார். இதில் ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் மேல தேவனுடைய கோப ஆக்கினை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதனை எங்கே இருப்பான், எங்கே ஆண்டவர் அவனை வைத்திருப்பார் என்ற சத்துருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வைத்திருப்பார். சத்துருடைய கரத்தில் அவனை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். அந்த சத்துரு தான் அவனை ஆளுகை செய்வான். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். அப்படின்னா ஆக்கினை விலக்கும் பொழுது தானா சத்துரு நம்மை விட்டு விலகி போயிடுவான். ஒரு சமயம் வேதாகம கல்லூரியில் நான் பயின்று வருகிற காலம், அந்த காலத்தில் அங்கே தங்குவதற்கு எங்களுடைய அந்த ஹாஸ்டல்ஸ்னால் ஹாஸ்டல் மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஹவுஸ் மாதிரி. அப்போ எங்களுக்கு அந்த ஹவுஸில் ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்போ ஒரு ஹவுஸில் 4 பேர் இருப்பாங்க. அதாவது ஒரு 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 ரூமில், அந்த ரூமில் ஒரு 4 பேர் இருப்பாங்க. டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும், 4 பேர் இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க வீட்டில் இருந்து காசு அனுப்பியிருக்காங்க. அந்த காசை அவர் பத்திரமா வாங்கி வச்சுட்டு அவர் வெளியில், அதாவது அங்கேருந்து லைப்ரரி வந்துட்டார். அதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போயிட்டார். ஏன்னா காசை வச்சுருக்கோம்ல, பத்திரமா தானே இருக்குது அப்படின்னு. காலையில் அவரை எடுத்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற பிளான். காலையில் போய் தான் பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி திறந்திருக்கிறது, பணம் இல்லை. ஒரே அதிர்ச்சி, எங்க போச்சு காசு? அவனுக்கு அவங்க வீட்டில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அவனுக்கு ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு அனுப்பி கொடுக்குறாரு. இப்போ அவன் வீட்லையும் கேட்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது அந்த இஷ்யூ ஓடிட்டே இருக்கு. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோன்னா, யாராவது எடுத்துருந்தா கொடுத்துருங்க, அது அவருடைய காலேஜ் ஃபீஸ்க்கு பணம். நீங்கள் கொடுக்கலன்னா அப்புறம் நாங்கள் வேறு ஆக்ஷனில் இறங்க வேண்டியது இருக்கும் அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரல சொல்கிறாங்க. யார் அதை எடுத்த மாதிரி தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரில. அவங்க சொன்னாங்க, எடுத்த இடத்துல வச்சுருங்க, அதனால் நீங்கள் யார் எடுத்தீங்க என்னெல்லாம் நமக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் வச்சுருங்க, அவர் ஃபீஸை கட்டிடுவார், அவ்வளோதான். ஆனால் அந்த பணம் வந்து சேரவே இல்லை, பணமும் வைக்கலை. பார்த்தாங்க ஈவினிங், ராத்திரி நாங்கள் லைப்ரரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு வேண்டுகோள், சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துருங்க, நம்மலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு.
அப்போ நாங்கள்லாம் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு கிரவுண்டில் கூடுறோம். கிரவுண்டில் கூட்டின உடனே கிரவுண்டில் அவங்க அந்த 3ஆம் ஆண்டு சகோதரர்கள் அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. சகோதரரே, நீ யார் எடுத்திருந்தாலும் அதை வச்சிருங்க, கொண்டு போய். இது உங்களுக்கான தருணம், கொடுத்துட்டோம் இன்றைக்கு ஃபுல்லாக, நீங்கள் வைக்கலை. இப்போ உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறோம், நீங்கள் தயவு செய்து வைத்து விடுங்கள், இல்லைன்னா நாங்கள் உங்களை சாத்தானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ கவலை இல்லை. சாத்தானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தா சத்துரு உங்களை ஆளுகை செய்வான். அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. யாரும் அசையவே இல்லை. எல்லாம் கல்லூரி மகனாட்டம் உட்காந்துருக்கானுங்க. உடனே ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியில் நிரம்பி நல்லா ஜோம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, யாருன்னு தெரியலப்பா, யாரோ எடுத்துட்டாங்கப்பா, அவர் மனதில் பேசுங்க, அவர் இப்பயாவது கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னு நல்லா கண்ணை மூடி அது சொல்லிட்டாங்க. எல்லாம் கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க அப்படின்ட்டா கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அசைவும் ஒன்றுமே இல்லையா? உடனே சொல்லிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து அவனை சாத்தான் கையில் ஒப்பு கொடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவன் எவனாக இருந்தாலும் சரி, சாத்தானுடைய கருத்தில் இப்போ ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்தாச்சு இயேசுவின் நாமத்தில். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சாத்தானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இவ்வளோ வேலை, இவ்வளோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தாச்சு. இப்போ அவனை ஒப்பு கொடுத்த உடனே சாத்தானுடைய ஆளுகை அவன் மேலே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விஷயத்தை கவனிங்க, ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இதுதான் வசனத்தினுடைய ஆரம்பம். அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற, இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுக்கு முன்னாடி ஆக்கினை, ஒரு ஆக்கினை அவன் மேல் இருக்கிறது. அதனால சத்துருடைய கரத்தில் அவன் இருக்கிறான். இப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதன் யார் என்று எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனா காலையில் எழும்பி நாங்கள்லாம் என்னடா பணம் வந்துச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த தம்பிக்கிட்ட கேட்குறோம், என்ன தம்பி பணம் வந்துச்சான்னு. அவன் ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று இருக்குன்னா என்னன்னு கேட்டால், அந்த ரூமில் இருந்த ஒரு சகோதரனை காணவில்லை, விடியற் காலத்திலிருந்து காணலை. என்னடா விடியற் காலத்திலிருந்து காணலைன்றான்? அவன் எங்கே தானே மாடு மேய்ச்சிட்டு இருப்பான், எங்கேயாவது இருப்பான் பாரு, எங்கே தான் சுற்றிட்டு கிடப்பான், அவன் வந்துடுவான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த தம்பி சொல்கிறான், இல்லை நீ எப்படி சொல்கிற கன்ஃபார்மா, அவன் இல்லைன்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னா, அந்த தம்பி அப்போ தான் சொன்னான், அவருடைய பெட்டி, அவருடைய திங்ஸ் எதுவுமே இல்லை. எப்போ எடுத்துகிட்டு போனா, என்ன பண்ணா? அப்போ அந்த டியூட்டியில் இருந்தவெல்லாம் கேட்குறோம், ஒருத்தனுக்கு தெரியல. ஆனால் அந்த தம்பி, அவன் அந்த சீனியர் அவன் ஒரு சீனியர் தான், பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறமா நாங்கள் விசாரிக்கிறோம், எல்லா ரூம்ஸில் பார்க்குறோம், பாத்ரூமுக்கு பார்க்குறோம், எங்கேயும் அவன் இல்லை, பெட்டி அல்ல, எல்லாம் போயிடுச்சு. ஒரு மாதம் கழித்து அவன் தன்னுடைய போதகரோடு வரான். அப்போ கேட்குறாங்க, என்ன தம்பி ஆச்சு, ஏன் தம்பி சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி தம்பி போனீங்க அப்படின்றாங்க. எனக்கு எங்கள் வீட்டு மேலே ஒரு ஏக்கம் வந்துடுச்சு, ஒரே அழுக நைட்டெல்லாம், அதனால் நான் போகணும்னு தோணுச்சு, போயிட்டேன். அப்போ அந்த இதை ஏற்றுக்கொள்ளலை. நீ தானே அந்த பணம் எடுத்த அப்படின்னா, அப்பயும் அவன் ஒத்துக்கலை. பல விசாரணைக்கு பின்பு அவன் ஒத்துக்கொண்டான், நான் கட்டிடுறேன். ஏன்னா அவன் கிராஜுவேஷன் வாங்கக்கூடிய நேரம் அது, அதாவது இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அவனுக்கு கிராஜுவேஷன்.
எவ்வளோ பெரிய குடும்ப வேதனை பார்த்தீங்களா? அப்போ ஆக்கினை வந்த உடனே, அவன் மேலே கோபம் வந்த உடனே, அவன் மேலே அக்கிரமம் வந்த உடனே, அவன் மேலே பாவம் வந்த உடனே சத்துருக்கள் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்பு தலைகீழ எவ்வளோ தண்ணி குடிச்சு பார்த்தா, என்னென்னமோ பேசி பார்த்தா, நோ சொல்லிட்டாரு, உன்னை சேர்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு திருட்டு பயலை, இந்த மாதிரி ஒரு திருடனை ஊழியத்தில் வச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய கேடு, சபைக்கு கேடு, சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கேடு. மறுபடியும் அந்த பைபிள் கல்லூரியில், பைபிள் காலேஜில் மறுபடியும் கேடு. தயவுசு வராத, கிளம்பிட்டாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்த்தா, அந்த பாஸ்டர் கெஞ்சி பார்த்தாரு, உங்கள் கெஞ்சலுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, கிளம்பிட்டாங்க. அப்போ ஒரு சத்துருக்களுக்கு அதாவது ஆக்கினைக்கு விலக்கி, ஆக்கினையிலிருந்து ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களுக்கு விலக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற, இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு விலகினா அடுத்த நிமிஷம் கர்த்தர் வந்துடுவார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் கர்த்தர் வந்துடுவார். நம்ம நடுவில் ஆக்கினைகள் அகற்றப்படும். அதாவது தீமை செய்ததுக்கான வருகிற கூலி இருக்குல்ல, ஆக்கினை, அதை அகற்றிடுவார், அதை விலக்கி போட்டுருவார். ஒரு சமயம் ஒரு ஜெப கூட்டத்தில் எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் எழும்பி அவர் பர்மிஷன் கேட்டார். ஒரு ஊழியக்காரர் எழும்பி அவர் அந்த ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் இடத்துல போய், நான் ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னார். அந்த ஜெப தலைவர், அவர் நல்லா ஜெபிக்கிறவர், அவர் உடனே மைக் அவர்கிட்ட கொடுத்து, இவர் என்னமோ சொல்றாரு கேளுங்க அப்படின்னு வெயிட் பண்றார். அவர் கண்ணீரோடு சொன்னார், ரொம்ப கண்ணீரோடு சொன்னார், அழுது கொண்டே சொன்னார், நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பாவம் எனக்குள்ள இருந்தது. அந்த குறிப்பிட்ட பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்பினேன், விடுதலை பெற முடியவில்லை. I was so affected by that sin. I want to come out from that sin, but I couldn't. நான் வந்துடணும்னு நினைக்கிற வெளியே, ஆனால் என்னால் முடியல. அப்ப இந்த ஜெபம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நேற்று தினத்திலும் நான் ஒப்பு கொடுத்தேன், இந்த காலை வேளையில் நான் ஒப்பு கொடுத்தேன், கர்த்தர் இப்பொழுது என்னோடு கூட பேசின, உன் பாவத்தை அறிக்கையிடு, நான் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன், உன் ஆக்கினை அகற்றுவேன். அவர் சொன்ன, நான் இந்தந்த பாவம், அவர் பாவத்தெல்லாம் சொன்னார். இப்ப நான் அதை சொல்ல விரும்பல. அவர் அந்த பாவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சொல்லி, என்னை ஆண்டவர் மன்னிக்கணும், என்னை ஆண்டவர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். அப்ப எல்லாரும் சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணினோம். அந்த ஜெபத்தை நடத்தினதான் தலைமை போதுகிறவர்கள் சொன்னார்கள், இதுதான் எழுப்புதல். யாரும் போய் உன் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லல, ஆனா தேவன் அவரை உணர்த்தி இருக்கிறார். அவர் உணர்த்தினதுனால அவர் பாவத்தை அறிக்கையிட்டார். இப்ப பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அவர் நடுவில் அவர் இருப்பார், இனி தீங்கு அவருக்கு வராது. 100% உண்மை அது. ஆக்கினைகளை அகற்றினார், சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். இனி தீங்கு வராது. ஏன்னா இவர் கர்த்தருடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணித்து விட்டார். அவருக்கு அந்த பிரிஸ்டேஜ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் எவ்வளவு பெரிய போதகர், நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த குறிப்பிட்ட பாவம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றேனே, யாருன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அறிக்கை எடுக்கிறேன். அந்த அறிக்கைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பல ஊழியக்காரர்கள் எழுப்பி அறிக்கையிட்டார்கள். பல ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார். அதாங்க இன்னைக்கு வேணும். பாவத்தை நமக்குள்ள வச்சுட்டே இருந்தா நமக்குள்ள சத்துரு சூழ்ந்திருப்பான். கர்த்தர் நம் நடுவில் இருக்க மாட்டார். அப்புறம் தீங்கு, நமக்கு விரோதமாய் வருகிற தீங்கு நிற்கும்.
இப்போ நாம் கர்த்தர் நம் நடுவில் வந்து ஆளுகை செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போனா என்ன பண்ணணும்? ஆக்கினைகள் விலகப்படும்படி நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகணும். நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகும் பொழுது நம்முடைய மேலுள்ள ஆக்கினை அகற்றப்படும், கோபம் அகற்றப்படும். அப்போ நம்ம அந்த ஆக்கினை அகற்றின அடுத்த நிமிஷமே, அடுத்த செகண்டே நம்மை ஆளுகை செய்த சத்துருக்கள் விலகி ஓட்டப்படும். சத்துருக்கள் விலகிடும். அந்த விலகுதல் எப்படி வரும்னா, கர்த்தர் அங்கே வருவார், அந்த சத்துருக்கள் எல்லாம் விலகி போயிடும். இப்போ அவர் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது வரக்கூடிய எல்லா கோபாக்கினைகள் அகற்றிடுவார், ஆக்கினை எல்லாம் அகற்றிடுவார். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிரும். இதைத்தான் இந்த ராத்திரி வேளையில், இந்த காலை வேளையில், இந்த மதிய பொழுதில், இந்த பகல் நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் என்று எல்லா நேரங்களிலேயும் இதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்த்துருந்தாலும் எனக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கேட்கும் பொழுதே ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து விடுவீர்களே, ஆனால் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை நீங்கள் உங்கள் கண்களினால் காண முடியும். ஒரு ஆச்சரியமான கிருபை உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை காண முடியும். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதை நீங்கள் காண முடியும். ஆக்கினைகளை அகற்றி விடுகிறதை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் இனி தீங்கை காணாதிருப்பான் என்று சொல்லப்பட்டபடி அந்த தீங்கெல்லாம் விளக்கப்பட்டு கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறதை நீங்கள் காண முடியும். பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். நாம் ஒப்புரவாகிவிட்டால் போதும். சிலர் சொல்லுவாங்க, கௌரவத்தில் சொல்லுவாங்க, நான் ஒரு பாவமும் செய்யலைங்க, நான் உத்தமங்க, நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, நான் இந்த மாதிரிங்க, நான் அந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வாயிலிருந்து உண்மையை வர வச்சு நீ உத்தமனான்னு கேட்டுட்டீங்கன்னா அவன் அப்போ தான் மாட்டிக்குவான். அவன் என்னெல்லாம் பண்ணான்றத அவனுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பான். அப்போ எல்லாருக்கும் அவன் கதை தெரிஞ்சிருக்கும். அவனுடைய நெருங்கின நண்பருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதை நமக்கு தெரிய வந்த உடனே அவர் மூஞ்சி முகரையை எங்கே வைத்து கொள்ளுவா? யோசித்து பாருங்கள். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய குறை உள்ளவனாக இருக்கலாம், எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தவனாக இருக்கலாம், அதெல்லாம் முந்தின காலங்கள் நான் செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் அந்த ஆக்கினை அகற்றும்படி சொன்ன அவர் நம்முடைய ஆக்கினைகளை அகற்றி விடுவார். ஏன்னா அதற்காக தான் சிலுவையில் இயேசு ஆக்கினையாக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். எல்லா ஆக்கினையும் அவர் ஏற்றுக்கொண்டார், சத்துருக்களை விலக்கினார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினதினாலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்றளவும் ஜெயிக்கிறவர்களாக, விடுவிக்கப்படுகிறவர்களாக, வெற்றியை தருகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். தீங்கை விலக்கி போட விரும்புகிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்ல. இதுவரை நீங்கள் தீங்கை கண்டிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலேயே சில பாவங்கள் உங்களை தீங்குக்குள் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுகிறார். அவர் இனி உங்கள் நடுவில் உங்களை வழி நடத்தும்படி அவர் உங்களை நடுவில் இருந்து வழி நடத்த போகிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் இன்றைக்கும் நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் போய் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி எங்களுக்காக சிலுவையில் மரித்தவரே, நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆக்கினைகளை அகற்றுங்க, சத்துருக்களை விளக்குங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் இருங்க. நாங்கள் இனி தீங்கை காணாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உங்கள் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினீர். அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே நீர் எங்களை காத்து கொள்ளுவீரா. நீர் அப்படி செய்ய போகிற மகிமையான மகத்துவமான கிருபைக்காக தயவுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பரிசுத்தம் உண்டாகி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிற வந்ததான தீங்கெல்லாம் கர்த்தர் விலகி அவர்களை காத்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய கரத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.